வணக்கம். தலைப்புச் செய்திகள். மார்ச் 1 முதல் புதுவையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை, அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. தன்னை பயமுறுத்தும் செயலில் நாராயணசாமி ஈடுபட வேண்டாம், கவர்னர் கிரண்பேடி பதிலடி. திருவள்ளூர் பள்ளி ஸ்மார்ட் பள்ளியாக மாற்றப்படும், முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஷாஜஹான், கந்தசாமி, மல்லாடி கிருஷ்ணராவ், கமலக்கண்ணன், தலைமை செயலர் அஸ்வினிகுமார், நிதி செயலர் கந்தவேலு உள்ளிட்ட அனைத்து துறை செயலர்கள், அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காலை 11 மணிக்கு துவங்கிய அமைச்சரவை கூட்டத்தில் பிளாஸ்டிக் பைகள், பிளேட், கப் ஆகியவற்றை தடை செய்ய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வருகிறது. அரசு சார்பு நிறுவனமான பாசிக், பாப்ஸ்கோ பிராந்தி கடைகளை தனியாருக்கு ஏலத்தில் விடப்படும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இருளர் மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. லாபத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தன்னை பயமுறுத்தும் செயலில் முதலமைச்சர் நாராயணசாமி ஈடுபட வேண்டாம் என்று கவர்னர் கிரண்பேடி பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் 14 வகை பொங்கல் பொருட்களுடன் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல் புதுவையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 135 மதிப்பு கொண்ட பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்க அரசு முடிவு செய்தது. ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று கவர்னர் கிரண்பேடி கோப்புகளை திருப்பி அனுப்பினார். இது தொடர்பாக 2 முறை கோப்புகளை அனுப்பியும் கவர்னர் அதனை திருப்பி அனுப்பினார். இதனால் பொங்கல் பரிசு கிடைக்காமல் பொதுமக்கள் கொந்தளித்துள்ளதால் உடனே பொங்கல் பரிசுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்றும், ஒப்புதல் தராவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் கவர்னர் கிரண்பேடிக்கு முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமியின் எச்சரிக்கைக்கு கவர்னர் கிரண்பேடி சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் அவர், முதலமைச்சர் கவர்னர் மாளிகைக்கு கோப்புகளை அனுப்பினால் அதை படித்து சட்ட விதிப்படித்தான் பரிசீலிக்க உள்ளதாகவும், ஏனெனில் கவர்னர் மாளிகை ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கென்று ஒரு பொறுப்பு உள்ளதாகவும், எதிர்பார்ப்பு தேவைக்கு ஏற்ப பார்வையை வைப்பது தவறு என்றும், சட்ட விதிகளின்படிதான் செயல்பட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். தான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்றும் இது முதல்வருக்கு தெரியும் என கூறிய அவர், பயமுறுத்தும் வகையில் வார்த்தைகளை முதலமைச்சர் நாராயணசாமி பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். பேச்சினை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், சில மூத்த அதிகாரிகளுக்கு கடிதம் எழுந்த போதும் இதை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முதலமைச்சரின் செயல்பாடுகள் தொடர்பாக ஏற்கனவே மத்திய அரசுக்கு தெரிவித்துள்ளதாகவும், கோப்புகள், கடிதங்களின் குறிப்புகள் மோசமாக உள்ளதை குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறிய அவர், புதுச்சேரியில் அதிக நலவாழ்விற்கான ஞானமும் முதிர்வும் கிடைக்க முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் அரசு பள்ளி ஸ்மார்ட் பள்ளியாக மாற்றப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். புதுவை நகர பகுதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த பள்ளியின் பவழ விழா முன்னாள் மாணவியல் சங்கம் சார்பில் ஜிக்மர் கலையரங்கில் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்புரையாற்றிய விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி விழாமலர், குறுந்தகடு ஆகியவற்றை வெளியிட்டும் இணையதளத்தை தொடக்கி வைத்தும் பேசினார். அப்பொழுது அவர், திருவள்ளுவர் பெண்கள் பள்ளி ஸ்மார்ட் பள்ளியாக மாற்றப்படும் என்று அறிவித்தார். விழாவில் சங்க செயலாளர் கல்பனா, பள்ளி துணை முதல்வர் செல்வசுந்தரி, பொருளாளர் சுலக்ஷனா, துணைத் தலைவர் சுஜாதா உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஆச்சாரியா பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். ஏகலைவா சர்வதேச பள்ளி, ஆச்சாரியா பள்ளி போகலாந்து, மகிழ்ச்சி உலகம் மற்றும் புதுச்சேரி அனைத்து விளையாட்டு வளர்ச்சி சங்கம் இணைந்து மாநில அளவிலான பாரம்பரிய கிராமிய விளையாட்டு போட்டிகளை தேங்காய்திட்டில் உள்ள ஏகலைவா உலகளவிய பள்ளி வளாகத்தில் நடத்தின. இப்போட்டிகளை ஆச்சாரியா பள்ளி குழும தலைவரும் புதுச்சேரி அனைத்து விளையாட்டுகள் வளர்ச்சி சங்கத்தின் தலைவருமான தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த பாரம்பரிய கிராமிய விளையாட்டு போட்டியில் 1500 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். 19 விதமான போட்டிகளில் கபடி, கொக்கோ, கயிறு இழுத்தல், மல்லர் கம்பம், ஸ்கிப்பிங், வில்லம்பு, உரியடித்தல், சாக்கு போட்டி, லெமன் ஸ்பூன், ஊசி நூல் கோர்ப்பது, சைக்கிள் ஓட்டுதல், பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகள் 13ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.
போட்டியில் மாநில கொக்கோ சங்க செயலர் மற்றும் புதுவை மாநில அனைத்து விளையாட்டு வளர்ச்சி சங்கத்தின் செயலர் ஜேசு, புதுவை மாநில கேரம் மற்றும் வளைகோல் சங்கத்தின் புரவலர் எழிலன், இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பொறுப்பாளர் முத்து கேசவலு, கராத்தே சங்க தலைவர் இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற பண்பாட்டை போற்றுவோம் என்ற கருத்தரங்கில் ஏராளமான தமிழறிஞர்கள் பங்கேற்றனர். பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பெருமாள் கோவில் தெரு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழர் திருநாளும் பாவேந்தரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், மொழியுணர்வும் கலையுணர்வும் மிக்க தமிழ் மக்கள் சலியாத உழைப்பாளர்கள் என்றும் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை போற்றி பாடிய பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மொழி மேம்பாட்டை வலியுறுத்துவதுடன் ஒற்றுமை, அன்பு, உழைப்பு நிறைந்த சமுதாயத்தை காட்டுகிறார் என்றார். பொங்கல் பரிசளிக்கும் பழக்கம் உள்ள அவர் உழைப்பாளர்களை இயற்கையும் வாழ்த்துகிறார் என தெரிவித்தார். இயற்கை வளங்களை திருநாளாக முன்னோர்கள் வணங்கி கொண்டாடியதை அவர் எடுத்து காட்டினார். விழாவிற்கு தமிழ் மாமணி மன்னர் மன்னன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை நாம் தமிழர் கட்சி சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுதேசி ஆலையில் முன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மகளிர் பாசறை செயலாளர் கௌரி, பிரியலட்சுமி ஒருங்கிணைத்தனர். ஆஷா, தீபா, வரலட்சுமி, பத்மாவதி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் பொங்கல் விழாவினையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் வைத்திலிங்கம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் கவிக்குயில் நகர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அகத்தியர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் திருவள்ளுவர் நகர் பகுதியில் கோலப்போட்டி நடத்தப்பட்டது. புதுச்சேரி திருவள்ளுவர் நகரில் உள்ள புதுப்பாளையம் பகுதி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அகத்தியர் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வண்ணம் தீட்டினர். மன்ற நிர்வாகிகள் வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகத்தியர் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளியில் 14ஆம் தேதி கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் கண்காட்சி நடைபெறவுள்ளது. புதுவை முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளி, சின்மயா ஆர்ட் அகாடமி பள்ளியும் இணைந்து போகி பண்டிகை அன்று காற்று மாசு அடைவதை தடுக்கும் விதமாக விழிப்புணர்வு கைவினை நிகழ்ச்சியினை 14ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் நடத்தவுள்ளனர். தங்கள் வீட்டில் உள்ள உபயோகம் இல்லாத பழைய பொருட்கள், பிளாஸ்டிக் பாட்டில் மூடில்கள், கேலண்டர் அட்டை, பழைய உடைந்த பொம்மைகள், பழைய பேட்டரி, மணி மற்றும் தேவையில்லாத பொருட்களை எடுத்து வந்தால் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் சின்மயா ஆர்ட் அகாடமி மாணவர்களும் இணைந்து அதை கைவினை கலைப்பொருட்களாக செய்து கொடுக்க உள்ளனர். இத்தகவல்களை முத்துரத்தின அரங்க மேல்நிலைப்பள்ளி நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப்பள்ளியும் சின்மயா ஆர்ட் அகாடமி இணைந்து மாசற்ற போகியை கொண்டாட விழிப்புணர்வு முகாம் பள்ளி வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. தலைப்பு பயனற்ற பொருட்களை கொண்டு வாரி அதை கலைப்பொருட்களாக மாற்றி கொண்டு செல்வது என்ற தலைப்பில்
மாபெரும் மாசற்ற போகியை கொண்டாட கைவினை விழிப்புணர்வு முகாம் பள்ளி வளாகத்தில் நாளை திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. புதுவை VR அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி VR அறக்கட்டளை சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டத்தில் இண்டக்ஷன் ஸ்டவ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் காசிலிங்கம் தலைமை தாங்கி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 3500 குடும்பங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி, செயலாளர் உமாசங்கர் மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வடக்கு மாநில திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வடக்கு மாநில திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் SP சிவகுமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் விழாவினை கொண்டாடினர். பின்னர் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் செந்தில்குமார், JVS ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வடக்கு மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கே ராஜ்பவன் தொகுதியில் வைத்திக்குப்பம் பகுதியில் சகோதரி ஜானகி அவர்கள் தலைமையில் இங்கே மிகச்சிறப்பான முறையில் சமத்துவ பொங்கலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நயினார் மண்டபத்தில் நடைபெற்ற கோலப் போட்டி, ஏராளமான பெண்கள் பங்கேற்பு. புதுவையில் எந்த இயக்க தலைமையின் கீழ் பாசிச எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது? இதற்கான பதில் கொம்பா. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நயினார் மண்டபத்தில் நடைபெற்ற கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். புதுவை நயினார் மண்டபம் 40வது வார்டு பகுதியில் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் கோலப் போட்டி நடத்தப்பட்டது. வீட்டு வாசலில் பெண்கள் போட்டியிருந்த கோலங்களை நடுவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பார்வையிட்டு வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்தனர். பரிசளிப்பு விழா சுகாதார குடியிருப்பு பூங்காவில் வருகின்ற 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நாளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என மக்கள் நல இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் செய்திருந்தார். சென்னை மாகாண சட்டமேலவை உருவாக்கப்பட்ட 1921ஆம் ஆண்டு இன்னும் தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வாகவே உள்ளது. தற்போதைய தமிழ்நாடு சட்டமன்றம் முன்பிருந்த சென்னை மாகாணத்தின் தொடராக கருதப்படுகிறது. 1921ஆம் ஆண்டு சென்னை மாகாண சட்டமேலவை உருவாக்கப்பட்டது. மேலவையின் ஆயுள் 3 ஆண்டுகளாக முடிவு செய்யப்பட்டது. மேலவையில் 132 உறுப்பினர்கள் இருந்தனர். இவற்றில் 34 உறுப்பினர்கள் ஆளுநரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மீதமுள்ளவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டனர். இம்மன்றத்தின் முதல் கூட்டம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் 1921ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கூடியது. இதன் தொடக்க விழா இங்கிலாந்து கோமன் கனாட் அவர்கள் அப்போதைய ஆளுநர் வெலிங்ஸ்டன் பிரபுவின் அழைப்பின் பேரில் தொடங்கி வைக்கப்பட்டது. முதல் சட்டமன்றம் கூடிய அந்நாளை இன்றும் நம்மால் மறக்க முடியவில்லை. சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்தை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர்.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரசித்தி பெற்ற மகரவிளக்கு பூஜை 14ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஐயப்பன் விக்கிரகத்தில் திருவாபரணம் அணிவிக்கப்படுவது வழக்கம். இதனிடையே மகரவிளக்கு பூஜைக்காக ஐயப்பனுக்கு அறிவிக்கப்படும் திருவாபரணம் அடங்கிய பெட்டி 12ஆம் தேதி மதியம் பந்தளம் அரண்மனையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் சமூக விரோத கும்பல் ஊடுருவி கலவரத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக தகவல் பரவியதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த ஊர்வலம் 14ஆம் தேதி மாலை சபரிமலை சன்னிதானத்தை வந்தடைகிறது. மேலும் ஊர்வலம் செல்லும் பாதை அனைத்திலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 14ஆம் தேதி மாலை திருவாபரண பெட்டி சன்னிதானம் அடைந்ததும் ஐயப்பன் விக்கிரகத்தில் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும். இந்த சமயத்தில்தான் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தெரியும். இதனிடையே மகரவிளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதியை காண சபரிமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள கடும் பனி புயலினால் அந்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் கடும் பனி புயல் தாக்கி வருகிறது. இது அந்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் 1609 கிலோமீட்டர் தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்சாஸ், இண்டியானாபோலிஸ், வாஷிங்டன், டென்வர், மிசோரி, செயின்ட் லூயிஸ், அர்கன்சாஸ் உள்ளிட்ட பல மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கு பனிமழை போன்று பனி கொட்டுகிறது. இதனால் அமெரிக்காவில் பாதி அளவு பகுதி வெள்ளை போர்வையாய் போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. தெற்கு டென்வாரில் உள்ள சாங்க்ரே டி கிறிஸ்டோப் மலைப்பகுதியில் 45 சென்டிமீட்டர் அளவிற்கு பனி உறைந்து கிடக்கிறது. மேற்கு மிசோரி மற்றும் செயின்ட் லூயிஸ் பகுதியில் 41 சென்டிமீட்டர் அளவிற்கு பனி கொட்டி கிடக்கிறது. கிழக்கு பகுதியில் உள்ள சன்சாஸ் மற்றும் ஆர்கன்சாஸில் 15 சென்டிமீட்டர் அளவிற்கும் வாஷிங்டன் டிசியில் 10 சென்டிமீட்டர் பனியும் உறைந்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு கடுமையாக இருப்பதால் விமான நிலையங்களில் பனி கொட்டி கிடக்கின்றது. இதனால் விமானங்கள் தரையிறங்க முடியவில்லை. எனவே 1431 விமானங்கள் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. 12645 விமானங்கள் தாமதாக வந்து சேர்ந்தன. கடும் பனிமூட்டம் காரணமாக அமெரிக்காவில் ஏராளமான விமான நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் சாதனை படைப்பார் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்போர்ன் நகரில் 14ஆம் தேதி தொடங்குகிறது. ஜோகோவிச், ரபேல் நடால், ரோஜர் ஃபெடரல், அலெக்சாண்டர் சிலிட், கெல்வின் ஆண்டர்சன், ரோமினிக் தியம், ரிஷியோனி போன்ற முன்னணி வீரர்கள் இதில் விளையாடுகின்றனர். பேப் 4 என்று அழைக்கப்படும் ஃபெடரல், நடால், கோவிச், முர்ரே ஆகியோர் பட்டம் வெல்லும் வாய்ப்பில் முன்னணியில் உள்ளனர். இந்த 4 பேரும் சேர்ந்து கடந்த 55 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் 50 பட்டங்களை வென்று முத்திரை பதித்துள்ளனர். இவர்களின் ஆதிக்கம் இந்த ஆண்டிலும் நீடிக்குமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த தலைமுறையில் உள்ள வீரர்கள் இந்த ஆண்டு சாதிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. கடந்த ஆண்டில் ஜோகோவிச் அமெரிக்க ஓபன் விம்பிள்டன் பட்டத்தையும், ரஃபேல் நடால் பிரெஞ்சு ஓபன் பட்டத்தையும், ரோஜர் ஃபெடரல் ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தையும் கைப்பற்றியிருந்தனர். பெண்கள் பிரிவில் செரீனா வில்லியம்ஸ் 24வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் என்று புதிய வரலாறு படைப்பாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். கல்கத்தா ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயிலில் ஏற வந்தபோது எடுத்த படம். 1772ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மார்ச் 1 முதல் புதுவையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை, அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு.
தன்னை பயமுறுத்தும் செயலில் நாராயணசாமி ஈடுபட வேண்டாம், கவர்னர் கிரண் பேடி பதிலடி. திருவள்ளூர் பள்ளி ஸ்மார்ட் பள்ளியாக மாற்றப்படும், முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. நயினார் மண்டபத்தில் நடைபெற்ற கோலப்போட்டி, ஏராளமான பெண்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.